மக்களே இன்றைக்கு யாரை பத்தி கதைக்க போறோம்னா, பிள்ளையான். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைக்கு அவர அம் அங்க மட்டக்களப்பு கோர்ட்ஸுக்கு கொண்டு போனது. கொண்டு போய்க்க நீங்கள் அந்த அவர் ஒரு பேட்டி குடுத்திருப்பார். சிறைச்சாலை அத போலீஸ் பஸ்ஸுக்குள்ள இருந்து கொண்டு. அந்த சிறைச்சாலை திணைக்களத்தின் பஸ்ஸுக்குள்ள இருந்து கொண்டு அவரு ரிப்போர்ட்டர் கேட்டிருப்பார். அதான் இன்றைக்கு எல்லா டிவிகள்லயும் போகுது. எல்லா நியூஸ்லயும் அதான். அவர் சொல்றாருன்னா, இந்த அனுர அரசாங்கம் தன் மீதுல எல்லாம் பொய் குற்றச்சாட்டாம். எல்லாம் பொய் குற்றச்சாட்டாம். அத ஜனாதிபதி அத ம் அ தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி அவர்ட்ட வாயப்போல எல்லாம் பொய் குற்றச்சாட்டாம். என்ன அது எனக்கு விளங்கல. என்ன வாயப்போல? அவருக்கு வாய்க்கும் என்ன சம்பந்தம்? இவற்றை வாய் சொல்லுதோ எனக்கு நான் விளங்குதில்ல. வாய பற்றி நான் நினைக்கிறேன் அவர்ட்ட பிரச்சாரத்த பற்றி ஏதோ சொல்றாரு போல எனக்கு. சரி அத விடுவோம். அம் அப்படி சொல்லி போட்டோம். அது பஸ் போயிட்டுது. அம் ஒன்று ம் எல்லாருக்கும் விளங்கோணும். பிள்ளையான பற்றி. அம் பிள்ளையானும் நான் அங்க இலங்கையில இருந்த காலத்துல 90ஆம் ஆண்டுகள்ல பிள்ளையான் ஒரு ஆள தெரியாது. அவர் இயக்கத்திலயும் இல்ல. அந்த காலத்துல கருணாவ தெரியும். கருணா அந்த காலத்து இயக்கத்துல இருந்தாரு. இப்ப இந்த சமாதான காலத்துக்குலான இயக்கம் பிரிஞ்சது. கிழக்கு மாகாண போராளிகள சேர்த்து கருணா கருணா இந்த புள்ளியான் தான் ஒரு முக்கியமான ஆள். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கருணா இயக்கத்த விட்டு பிரிஞ்சாலும், இயக்கத்துக்கு துரோகங்கள் செய்தது அது ஊரறிஞ்ச விஷயம். எல்லாரும் சொல்லினோம். ஆனா பிள்ளையாண்ட விஷயத்த பார்த்தீங்கன்னு சொன்னா, இவன் தான் கணக்க விஷயம் செய்திருக்கிறான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவன் தான் அதிகமான ஆட்களால குற்றம் சாட்டப்பட்ட ஆள். ஜோசப் பராசிங்கமா இருக்கட்டும், அம் பே துணை பேராசிரியர் ரவீந்திரநாத்தா இருக்கலாம். வேறும் பலர் ஆட்கள கொலைச்சு குற்றச்சாட்டுல பிள்ளையான் தான் மெயின் குற்றவாளி. ஏன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல பிள்ளையான் தான் பெரிய குற்றவாளியா குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. இவ்வளவு இருந்தோண்டும் எவ்வளவு திமிரா அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து கதைக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, ஜெயில்ல நல்ல சாப்பாடு போடுறாங்கள். அவருக்கு ஒரு தண்டனையும் சித்திரவதைகள் இல்ல. ஜெயில்ல இருந்த ஆட்களுக்கு விளங்கும். சாதாரண கைதியா இருந்தாலும் சரி, சிறை கைதிகளா இருந்தாலும், அவிகள் ஒரு பயப்பட்டுருக்கணும். சாப்பாடு நல்ல சாப்பாடா இருக்காது. மெலிஞ்சு ஒரு இதாத்தான் இது இந்த அரசாங்கத்துக்குள்ள இவருக்கு சிறைச்சாலையில கூடி இந்த பாகுபாடு இல்லாம நல்ல நல்ல ஹெல்த்தி ஆரோக்கியமா தான் இருக்கிறார். அதான் இவ்வளவு திமிர்க்காத. இதே நான் ஒரு சாதாரண ஆட்கள், எங்கள் மாதிரியான ஆட்கள் இருந்தா, எப்படி ஜெயில்ல இருந்தா எப்படி மெலிஞ்சு எப்படி வருவோம்? எப்படி இப்படி கதைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அ அப்ப அவர் ஒண்ட நினைச்சுக் கொள்ளுங்க, இவைகள திட்டம் இன்னும் சிஐடிட்ட முடிவடையல. இவைகள திட்டங்கள், இவைகள இதெல்லாம் முடிவடையல. அதான் அவ்வளவு உஷாரா கதைக்கிறார். அம் இவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் எல்லாம் செய்த ஆட்கள் பாருங்க எப்படி துணிச்சலா கதைக்கிறான்னு சொல்லி. இதுதான் இன்றைக்கு பெருசா போய் கொண்டிருக்குது. ம் இது ஆனா எல்லாரும் எதிர்பார்த்தீங்கன்னா, மட்டக்களப்புல அந்த பிள்ளையாண்ட கட்சி கட்சி அ ஆட்கள் ஒரு 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 இது மாரின்னு ஒரு போராட்டம் ஒண்ணு செய்யணும்னு போலீஸ் எதிர்பார்த்தேன். ஏன்னா சரியான போலீஸ் பாதுகாப்புடன் அவர் அழைச்சு அந்த கொழும்புலேருந்து கொண்டு வந்தது. இப்ப அடுத்த ஜூலை மாதம் மட்டும் ஜூலை மாதம் 13ஆம் தேதி நினைக்கிறேன். சரியா தெரியல. அது மட்டும் அ உள்ளே வச்சிருக்காங்க. ஆனா அவர அந்த மெயினா அந்த வேறு ஒரு கேஸ் 5 குற்றச்சாட்டுகளுக்கு தான் இவர மட்டக்களப்புக்கு கொண்டு வந்தார். அத நீங்கள் நியூஸ்லயே பார்த்திருப்பீங்க. நானும் அப்படித்தான் அலைஞ்சினேன். ஆனா இவர் இப்போ 1 வருஷமும் 3 மாதம் போன 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புடிச்சவங்க. ஆனா இன்னும் அவருக்கு ம் அவர் உள்ள தான் இருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு இருக்கிறார். உள்ள தான் இருக்கிறார். ஆ அ இன்னும் அவர இப்பதான் சில குற்றச்சாட்டுகள் அவர் மேல சுமத்தி இருக்கு. இனி அந்த கேஸ் நடக்கும். ஆ எனக்கு ஆதங்கம் என்னன்னு சொன்னா, பாவம் அந்த கொஞ்சம் பேர் புலியானுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். கேட்டா அது அவையில கட்சி ஒன்றினும் எங்களுடைய ஆக்கள் அதான் எல்லாரும் அறிஞ்ச ஒரு பெரிய ஒரு குற்றவாளி. ஆனா அவர் இவ்வளோ துணிச்சலா சிம்பிளா நாளைக்கே வெளியில வருவன் மாரி தான் அவர் போட்டி குடுக்குறாரு. ஏன்னா அவரு அங்க ஒண்ணும் முடிவடையலைன்னா நான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா இன்னும் ஒன்றும் அவங்களுக்கு ஒரு எண்ணப்பாடு இருக்கு. திருப்பியும் ஒரு
ஈஸ்டர் தாக்குதல் மாதிரி ஏதோ ஒரு தாக்குதல் ஒன்று செய்து அரசாங்கங்களை கவிட்டு திருப்பி வாரது தான் அவையில் பிளான். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த புதிய என்பிபி அரசாங்கத்தை பற்றி பாருங்கோ. இந்த அரசாங்கம் இப்போ வந்து 2 வருஷம் தான் இப்படிலாம் கஷ்டப்படுதுன்னு பாருங்கோ. முதல் கட்டமாக முதல் கட்டம் இந்த 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 அரச இயந்திரத்தில் உள்ள அரச உத்தியோகத்தருக்கு நம்மளோ இப்போ போலீஸ் துறையாக இருந்தாலும் சரி, என்னென்னு சொல்லுவோம், குடியாளத்துறை என்றாலும் சரி, இனி சுங்கத்துறை என்றாலும் சரி, ஆர்எம்பி இதென்றாலும் சரி, எல்லா எல்லா நிறுவனங்களுக்கும் பழைய அரசாங்கங்களால் பல ஊழல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொழும்பு மாநகர சபை பயங்கர ஊழல் செய்திருக்குன்னு சொல்லி அதாவது இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அந்த ஊழல்வாதிகளை பிடிச்சி இதுகளை விசாரித்து இனி இந்த என்னென்னு சொல்கிறோம் மணி லாண்ட்ரிங்க அந்த குற்றச்செயலால் ஈட்டப்பட்ட காசுகள் இதுகளை பிடிக்கிறேன்னு இப்போ ஒரு என்னென்னு சொல்கிறோம் ஒரு தொகை பிரச்சனை அரசாங்கத்தில் இருக்குது. அதை விட இனி ட்ரக்ஸ் அந்த இந்த போதைப்பொருள் கடத்தல்காரரை பிடிச்சி வைக்கிறேன்னு எத்தனையோ 1000 போலீஸுக்காரரை இதுகளுக்காக வேண்டி விட்டு நீ நல்ல போலீஸுக்காரராக இருக்கணுமோ இதெல்லாம் நீ மாற்றி இந்த அரசாங்கம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கேட்க இதுக்குள்ள புள்ளியார் மாதிரியான ஆக்கள், இது நீ சுரேஷ் சாலை மாதிரியான ஆக்கள் எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் செய்துன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. இதுவரையிலும் சரியான இதெல்லாம் போகுது, ஒன்றும் பிள்ளை நடக்கல. இனி அவைகள் பார்ப்போம், இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் இருக்குது. நீ அவைகளுக்குரிய குற்றச்சாட்டுகள் வச்சு நீ நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று கொடுத்தா தான் வெற்றி. அதுக்கப்புறம் இந்த இலங்கையில் ஒரு விடிவு காலம் வரைக்கும் இந்த ஊழல்வாதிகள் இதுவும் என்னென்னு சொல்கிற கரப்ஷன் எல்லாம் ஒழியும். ஆனால் கொஞ்சம் காலம் எடுக்கும். நான் என்னதை அதில் என்ன இந்த ஆதங்கம் என்னென்னு சொன்னால், இப்படி திருப்பியதே இந்த அரசாங்கங்கள் எதேன் மாறினால் இவங்களோட சூழ்ச்சிகளால் எதேன் மாற்றம் ஏற்பட்டால் யோசிச்சு பாருங்கோ. இப்போ இப்போ ஒரு 10-15% திருத்தி கொண்டு வந்த நாட்டை பழையபடியும் அகல பாதாளத்துக்காக விடும். புலியார் மாதிரியான ஆக்களுக்கு அதிகபட்ச தண்டனைகள் கொடுத்து சுரேஷ் சாலை மாதிரி ஆக்களுக்கு அதே புள்ளியாண்டதை விட கூட கொடுத்து அப்படியே இருந்தால் தான் இவங்களை உள்ளே போட்டு காலகாலத்துக்கும் வெளிவர விட்டால் தான் நல்லது. இப்போ 1 வருஷம் 3 மாதம் இருந்தவொடனே இவ்வளோ உஷாராக வாரான்னு பார்த்து பாருங்கோ. எங்களுடைய ஆக்கள் 3 மாதம் இருந்துட்டு வந்தாலே எப்படி வரணும் வேறு எப்படி வாரான்ட்டு பாருங்க. எவ்வளோ உஷார், எவ்வளோ இது திமிர் வேறு. இப்படி இருந்த இந்த ஒரு அரசாங்கத்தால் தான் ஒரு பயங்கரவாத தரத்தில் இருக்கிறேன். இந்த திமிர் வேறு. இந்த திமிர் எல்லாம் இப்படி வந்து புரியாது. இப்போ இவரோட ஒப்படைக்க கருணா கொஞ்சம் இப்படியெல்லாம் திமிர் இல்லை. அதுக்காண்டி அவர் நல்லவன்னு சொல்ல வரையில் கருணாக்கும் புள்ளியாரும் கணக்க வித்தியாசம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் முதல் பார்த்தது பிரிஞ்சு வரைக்கல. ஆனால் இவன் பயங்கர ஆள் புள்ளியான். ஆனால் புள்ளியானன்னு சொல்லி கொஞ்சம் பேர் எங்கள் புள்ளியான்கிட்ட வாங்கி தின்னாக்கள் இருக்கு நம்ம மட்டக்களப்பில். அவைக்கு கொஞ்சம் பேருக்கு உறுத்தும். வேண்டாவே கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை அவர் வச்சுருக்கிறார் கணக்கண்டு. அடித்த காசில் கொடுத்து வச்சுருக்கார் கூட. சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இப்போ மக்களே நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறபடியே எனக்கு கணக்கை உங்களுக்கு சொல்லிடலாம் கிடைக்கிறேன்டா. நானும் வேலையால் வந்து தான் இப்போ இந்த பதிவாக போகிறேன். இப்போ கனகாலமாக போட இல்லை. கணக்கை கிடக்கு நான் அடுத்த பதிவுகளில் சந்திப்பேன். நன்றி, பாய். உங்கள் மீது அரசாங்கம் பல குற்றச்சாட்டுகள் முன்வச்சிருக்கு, என்ன சொல்லுவாருங்க? குற்றச்சாட்டு, போலி குற்றச்சாட்டு, அதோட வாயை போல எல்லாமே போய் உங்களுக்கு சந்தோஷமா